மதுரை பஞ்சபூத சிவத்தலங்கள் இருக்கிற அதிசய நகரம். தொடர்ந்து இந்த தலங்களை பார்த்துட்டு வரோம். நிலம், நீர், நெருப்புக்குரிய தலங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வாரம் காற்றுக்குரிய தலத்தை பார்க்க போறோம். முக்தீஸ்வரர் திருக்கோவில், மதுரை, மதுரை மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலிய ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிற தகவலை சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். காற்றுக்குரிய தலம் தேவேந்திரனுடைய யானை ஐராவதம் தவம் செய்த திருத்தலம். எதுக்காக தவம் பண்ணுச்சு? பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்னா என்ன? மதுரைனாலே பாண்டிய மன்னர்கள் மற்றும் நாயக்க மன்னர்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. இந்த கோவில் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. எந்த மன்னன் கட்டினாரு? இந்த தலத்துடைய சிறப்புகள் எல்லாம் என்ன? கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவில பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். இந்த தலத்தோட தல வரலாறு துர்வாச மகரிஷியுடனும் ஐராவதத்துடனும் தொடர்புடையது. இந்த புராண நிகழ்வு நம்மள பலருக்கும் தெரிஞ்சதாதான் இருக்கும். துர்வாச மகரிஷி கோபத்துக்கு பேர் போனவர். ஒரு முறை அவர் சிவ பூஜைய முடிச்சிட்டு காட்டு வழியில போயிட்டு இருக்காரு. கையில சிவபெருமானுக்கு அணிவிச்ச பூமாலைய வச்சிருக்காரு. எதிர்ல தேவேந்திரனும் ஐராவதமும் வராங்க. ஐராவதம் தேவேந்திரனின் பட்டத்து யானை, வெள்ளை நிறத்துல இருக்கிற யானை அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. தெய்வீக தன்மை கொண்ட இந்த யானைக்கு அபிரமடங்கா, நாகமல்லா, அர்க்கசோடரா அப்படின்னு பல பேர்கள் இருக்கு. தேவேந்திரனும் சரி ஐராவதமும் சரி அந்த சமயத்துல செருக்குற்று இருந்தாங்க. தேவேந்திரனையும் ஐராவதத்தையும் பார்த்த துர்வாச முனிவர் தன்னுடைய கையில இருந்த மாலைய சிவப்பிரசாதமா தேவேந்திரன் கிட்ட கொடுக்கிறார். தேவர்களுக்கே அதிபதி அப்படிங்கிற செருக்கு இருந்ததுனால அத அலட்சியமா தேவேந்திரன் நினைக்கிறாரு. பூமாலைய வாங்கி ஐராவதத்துக்கிட்ட கொடுக்கிறாரு. தன்னுடைய தெய்வீக தன்மையை எண்ணி ஐராவதமும் கர்வமா இருக்கு. அதன் விளைவா ஐராவதம் மாலைய தரையில போட்டு தன்னுடைய காலால மிதிச்சிருது. துர்வாச மகரிஷிக்கு கடும் கோபம் உண்டாகுது. தெய்வீக தன்மையை இழந்து விடு அப்படின்னு ஐராவதத்தை உடனே சபிச்சார். அதுக்கப்புறம் தான் ஐராவதத்துக்கு தான் செஞ்ச தப்பு புரியுது. மகரிஷி கிட்ட மன்னிப்பு கேக்குது. சாப விமோசனத்துக்கான தீர்வை கேக்குது. தெய்வத்தன்மையை இழந்து காட்டு யானையா நீ பூலோகத்துல சுத்தி வருவ. அந்த சமயத்துல சிவபெருமான நோக்கி தவம் பண்ணு, அவருதான் சாபத்தை நீக்க வல்லவர் அப்படின்னு துர்வாச மகரிஷி சொல்றார். தவம் பண்ணக்கூடிய தலத்தை ஐராவதம் மகரிஷி கிட்ட கேக்குது. அதுக்கு மகரிஷி தென் திசையில இருக்கிற கடம்ப வனத்துக்கு போய் தவம் பண்ணு அப்படின்னு சொல்றார். மகரிஷியுடைய அறிவுரைப்படி ஐராவதம் காட்டு யானையா 100 ஆண்டுகள் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணின திருத்தலம் மதுரை. குறிப்பா இப்ப இருக்கிற முக்தீஸ்வரர் திருக்கோவில். 100 வருஷ தவத்துக்கு அப்புறம் சாப விமோசனம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஐராவதம் தேவலோகத்துக்கு திரும்பி போகுது. பாஸ்கர கஷேத்திரம் இது வடமொழி சொல் தான். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பகலவன், அதாவது சூரியன், சிவபெருமானை வணங்கும் திருத்தலம். சூரிய பகவானுடைய கதிர்கள் குறிப்பிட்ட நாட்கள்ல மூலவர் மீது படரும். கோவில அப்படிதான் கட்டியிருப்பாங்க. கட்டிட கலைக்கும் எடுத்துக்காட்டு. ஏன்னா எல்லா நாள்லயும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் மூலவர் மேல விழுகாது. குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் விழுகும். இந்த மாதிரி தலங்களுக்கு பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்னு பேரு. இதற்குரிய தமிழ் சொல் சரியா தெரியல. என்ன சொல்லலாம்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மதுரைய பாண்டிய மன்னர்கள் மட்டும் இல்ல, நாயக்க மன்னர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா திருமலை நாயக்கர். திருமலை நாயக்க மன்னர் ஆட்சி காலத்துல அவருடைய அண்ணாவான முத்து வீரப்ப நாயக்கர் இந்த திருக்கோவில கட்டியிருக்காரு. அதனால திருக்கோவில் முழுவதும் நாயக்க மன்னர்களின் பாணியில இருக்கு. முழுக்க முழுக்க சிற்பமா இருக்கு, கலைநயத்தோட இருக்கு.
கோவிலுடைய சிறப்புன்னு சொன்னோம்னா மதுரையில இருக்கிற காற்றுக்குரிய திருத்தலம். திருக்கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்ல, திருக்கோவிலுக்குள்ள நவகிரக சந்நிதியும் இல்ல. இதுக்கு என்ன காரணங்கிறது சரியா தெரியல. கொடி மரத்துல இருந்து உள்ள இருக்கிற கருவறை வரைக்கும் முழுக்க முழுக்க நாயக்க மன்னர்களுடைய சிற்பக்கலைய பார்க்க முடியும். தூண்கள்ல சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்கள் மற்றும் முனிவர்களுடைய அற்புதமான சிற்பங்களை பார்க்க முடியும். கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் அர்த்த மண்டபம். அந்த மண்டபத்துல ஏகா பத்ரி மூர்த்தி சிலை இருக்கு. இது சுதை சிற்பம். படைக்கும் கடவுளான பிரம்மா, காக்கும் கடவுளான பெருமாள், மாயையை அழிக்கும் கடவுளான சிவபெருமான், இவங்க 3 பேரும் இணைந்த உருவம்தான் ஏகா பத்ரி மூர்த்தி. இந்த திருவுருவத்தை ஒரு சில தலங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அர்த்த மண்டபத்துல இருக்கிற இந்த அபூர்வமான சிலைய மறக்காம பாருங்க. பொதுவா கோவில்கள்ல தென்மேற்கு மூலை, அதாவது கன்னி மூலையில தான் பிள்ளையார் சந்நிதி இருக்கும். இந்த கோவில்ல வடமேற்கு மற்றும் வடகிழக்கு எல்லைகள்ல பிள்ளையார் சந்நிதிகள் இருக்கு. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு தான். பஞ்ச வில்வங்கள் அப்படின்னு போற்றப்படுற மரங்கள்ல 4 மரங்கள் இந்த திருக்கோவில் வளாகத்துக்குள்ள இருக்கு. இந்த 4 மரங்கள் என்ன? நெல்லி, கிழுவை, மாவிலங்கை, வில்வம். மதுரை நகரத்துக்குள்ளேயே இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா மதுரையில இருக்கிற புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் திருக்கோவில்ல இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோவில் இருக்கு. மதுரை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோவில் இருக்கு. மூலவர் அம்மன் சிறப்புகளை சுருக்கமா பார்த்தரலாம். மூலவர் முக்தீஸ்வரர், ஐராவதத்திற்கு சாபத்திலிருந்து முக்தி கொடுத்தவர். அம்மன் மரகதவல்லி. தல விநாயகர் வல்லப விநாயகர். தலமரம் வில்வம். தீர்த்தம் வைகை நதி. இந்த தலத்துடைய புராண பெயர் ஐராவத நல்லூர். ஏன்னா ஐராவதம் தவம் பண்ணின திருத்தலம். இன்னைக்கு இருக்கிற பேர் மதுரை மாவட்டத்துல இருக்கு. பஞ்சபூத தலங்கள்ல 4 தலங்களை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் 5வது தலத்தை பார்க்க போறோம். ஆகாயத்திற்கு உரிய திருத்தலம் ஆதி சொக்கநாதர் திருக்கோவில், சிம்மக்கல், மதுரை. மீனாட்சி அம்மன் கோவில் கிடையாது, அதற்கும் ஆதி. அதனாலதான் ஆதி சொக்கநாதர் அப்படின்னு இங்க இருக்க மூலவருக்கு பெயர். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.